எங்கள் வீட்டு வாளுங்களுக்கு என்ன தான் இட்லி தோசைக்கு விதவிதமாக சட்னி அரைச்சி கொடுத்தாலும் இறங்கவே இறங்காது. இது மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தா பட்டு போல் நல்லா 5-6 இட்லி கூட நைஸாக உள்ளே தள்ளிட்டு போவாங்க. இந்த பருப்பு இல்லாத சாம்பார் எங்கள் எல்லாத்தோடைய ஃபேவரெட்டுங்க. அதுவும் இந்த சாம்பார் எனக்கு எங்கள் மாமியார் தான் வைக்க கற்றுக் கொடுத்தாங்களே. அதுவும் இங்கே வந்து தான்ப்பா நான் கேள்விப்பட்டேனே பருப்பு இல்லாமல் கூட சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சேர்த்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி விட்டுடணும். இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான், நீங்கள் மிளகா பொடி கூட சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காவும் தோல் சீவனா பொடியாக நறுக்கிற உருளைக்கிழங்கும் இதெல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடணும். நல்லா வேகிற அளவுக்கு வெந்ததும் ஓரளவு வெந்ததும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடணும். நல்லா கொதித்ததும் ஃபைனலாக இதை மாதிரி இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, இதை டேரெக்டாக அப்படியே ஊற்றாத ஒரு கிண்ணத்தில் லைட்டாக தண்ணி மாதிரி கலந்து நல்லா கரைச்சி ஊற்றினா நல்லா கெட்டி முட்டி இல்லாத அழகாக வந்து வெந்து வந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து பொட்டுக்கடலை பொடி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இட்லி மாவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சாம்பாருக்கு நல்லா பஞ்சு போல் சுட சுட இட்லியும் மெதுன்னு தோசையும் ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் இது கூட நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தோசையோட இட்லிக்கே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.